விதவிதமான மரங்கள், வித்தியாசமான கனிகள். ஒவ்வொரு கனியிலும் ஒவ்வொரு சுவை உள்ளது. ருசிப்பதற்கு கனிகள். அதிலுள்ள விதை எதற்கு? ஏதோ விதை இருக்கிறது. அதை யாரும் யோசிப்பதே இல்லை. சில பேர்கள் விதையோடு சாப்பிடுவார்கள். சில பேர்கள் விதையை எடுத்துவிட்டு சாப்பிடுவார்கள். விதையோடு சாப்பிடுவது நல்லது. ஏனென்றால் ஒவ்வொரு விதையிலும் ஒவ்வொரு நோயை தீர்க்கும் மருத்துவ குணம் உள்ளது. வெறும் விதையை மட்டும் கொடுத்தால் யாரும் சாப்பிட மாட்டார்கள். அது கனியோடு சேர்ந்து இருக்கும்போது அதை சேர்த்தே உண்பார்கள். ஒரு குழந்தைக்கு நோய் என்றால் வெறும் மருந்தை மட்டும் தனியாக கொடுத்தால் அந்த குழந்தை குடிக்காது. அதற்கு பிடித்த உணவோடு சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிட்டுவிடும். அதேபோல் தேவன் கனியோடு சேர்த்து விதையையும் மனிதனுக்காக கொடுத்தார். எவையெல்லாம் நன்மையோ அவற்றையெல்லாம் தேவன் மனிதனுக்காக பூமியிலே கொடுத்து விட்டார். தேவன் மனிதனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை மனிதன் பிசாசிடம் விற்றுவிட்டான். ஆதியிலே எல்லாமே இலவசம். இந்த பூமியில் உள்ள அத்தனையும் மனிதனுக்கு இலவசம். இந்த பூமியில் உள்ள அத்தனைக்கும் விலை வைத்தது யார்? பிசாசு. பணம் இல்லாமல் எந்த பொருளையும் வாங்க முடியாது. தேவன் இந்த பூமியை உருவாக்கி மனிதனை பூமியிலே படைத்து, உனக்கு ஏதாவது பொருள் வேண்டுமென்றால் பணம் கொடு என்றாரா? ஒரு மனிதன் உயிர் வாழ என்னென்ன தேவையோ அத்தனையும் தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்தார். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் அல்லவா? ஆனால் இப்போது அப்படியில்லை. எதை வாங்க வேண்டும் என்றாலும் பணம். அந்த பணத்தை கூட நேரடியாக வாங்குவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. அறிவியலின் உச்சத்தில் இருக்கிறோம். இந்த பணமே இல்லாமற் போகும் நேரம் வரும். நேரம் வருவதை விட உருவாக்குவார்கள். தேவன் எதை செய்தாலும் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். நமக்கு எதை கொடுத்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும். ஏன், எதற்கு என்ற கேள்வி கேட்க கூடாது. அன்று தேவன் இந்த கனியை மட்டும் உண்ணாதே என்று ஆதாம் ஏவாளிடம் சொன்னார்கள். அவர்கள் கேட்கவில்லை, மீறினார்கள். பிசாசின் சூழ்ச்சிக்கு இடம் கொடுத்தார்கள். அதன் விளைவு இன்று வரை பாவத்தில் சிக்கி நாம் தவிக்கிறோம். இயேசுவே நம்மை மீட்பர்.